இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நம்முடைய தாய் திரு அவையானது மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் அம்மா என்ற சொல்லை கேட்டவுடனே ஆனந்தம் உண்டாகிறது. ஏனென்றால் தன்னையும் தன்னிடமுள்ள அனைத்தையும் நமக்காக தருகின்ற ஒரே உயிர் அம்மா. அத்தகைய நம் தாய்களுக்கெல்லாம் முன்மாதிரியான தாய்தான் அன்னை மரியா. அன்னை மரியாவின் இதயம் நம் ஒவ்வொருவருக்காகவும் துடித்து கொண்டிருக்கிறது. பல சமயங்களில் நம் இதயம் பொருட்களுக்காகவும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் துடிக்கின்றது. ஆனால் ஒரு அன்னையின் இதயம் துடிப்பது தனக்காக அல்ல, மாறாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக துடிப்பதை நாம் காண முடிகிறது. அந்த துடிப்பைத்தான் அன்னை மரியாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கிறோம். மாசு மறுவில்லாமல் கருத்தரித்த அந்த தாயின் இதயம் அமலமே உற்பவமான அந்த பாலகன் இயேசுவை காணாமல் துடித்தது. அவரை கண்டுபிடிக்கும் வரை ஓயாமல் கவலையினாலும் ஏக்கத்தினாலும் கண்ணீரால் ஈரமாகிய இதயம் துடித்தது. இன்று அதே இதயம் தொலைந்து போன நமக்காக துடிக்கின்றது. நம்மையும் பாவ வாழ்க்கையை விடுத்து புனித வாழ்வு வாழ அழைக்கின்றது. நாமும் பாவ வாழ்க்கை வாழ்வதை விடுத்து புனித வாழ்வு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும் என்கிறது நீதிமொழிகள். விழிப்பாயிருந்து தன் இதயத்தை காவல் செய்ததால் தான் அன்னை மரியா தன் இதயத்தை மாசற்ற இதயமாக வைத்திருக்க முடிந்தது. தன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து சிந்தித்து வந்தார் அன்னை மரியா. வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நேர்மறை அனுபவமாக மாற்றத் தெரிந்த மனிதர்கள்தான் தங்கள் இதயத்தை தூய்மையானதாக, கசப்பற்றதாக, கள்ளம் கபடமற்றதாக வைத்திருக்க முடியும். கணவனால் புரிந்து கொள்ளப்படாத நிகழ்வாக இருந்தாலும் சரி, வானதூதரின் மங்கள வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற மகனின் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து நேர்மறை அனுபவங்களாக மாற்றிக்கொண்டார் அன்னை மரியா. எனவேதான் அவரது இதயம் மாசற்ற இதயமாக திகழ்ந்தது. நாமும் நமது இதயத்தை மாசற்ற இதயமாக மாற்ற நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நேர்மறை அனுபவமாக பார்க்க பழகுவோம். அதுவே நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஒரு முறை சீடர் ஒருவர் தனது குருவிடம், குருவே, சுத்தமான எண்ணங்களோடு அசுத்தமான எண்ணங்களும் கலந்து வருகிறதே, என்ன செய்வது என்று கேட்டார். கூனி குறுகி நின்ற அந்த சீடனை பார்த்து குரு, காற்றைப் பார், ஆற்றைப் பார் என்று கூறினார். புரியாமல் விழித்தவனை பார்த்து, காற்றைப் பார், அதன் ஓட்டத்தில் அசுத்த வாடை கைகோர்த்து பயணிக்க பார்க்கிறது. ஆனால் காற்று அதனோடு ஒட்டுவதே இல்லை. அசுத்த வாடையை விட்டு பிரிந்து சென்று தூய்மையாய் பயணிக்கிறது. ஆற்றைப் பார், அதன் ஓட்டத்தில் அழுக்குகள் கைகோர்த்து பயணிக்க பார்க்கிறது. ஆனால் ஆறு அந்த அழுக்குகளோடு ஒட்டாமல் உரசாமல் விரைவில் அவற்றை வண்டலாக்கி பிரித்து தூய்மையான ஆறாக தொடர்ந்து பயணிக்கிறது. அசுத்தங்களை மனதை விட்டு விலக்கி வைத்தோம் என்றால் வாழ்வின் பயணம் செம்மையாய் தொடரும். நாமும் நம்மிடமுள்ள எதிர்மறை எண்ணங்களை விடுத்து நேர்மறை எண்ணங்களால் நமது மனதை நிரப்புவோம். நம் வாழ்வில் நிகழும் அனைத்தையும் நேர்மறையாக பார்த்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்வில் நிகழ்ந்த அனைத்தையும் நேர்மறையாக பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள்
ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமாயெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா.
கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 100, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. புனித நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 100, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 36 முதல் அதிகாரம் 10, இறை வார்த்தை 8 வரை. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிறவினத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மிடமுள்ள திறமைகளை இனம் கண்டுகொண்டு அதை மற்றவர்களுக்காக பயன்படுத்தி வாழவும் இறை வார்த்தைகளை நாளும் தியானிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து
சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 18 புனித கிரகோரி பார்பரிக்கோ. இத்தாலி நாட்டிலுள்ள வெனிஸ் நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்புமிக்க குடும்பத்தில் கிபி 1625 ஆண்டு செப்டம்பர் 16 பிறந்தார் கிரகோரி பார்பரிக்கோ. தன் தந்தையோடு இணைந்து அமைதிக்காக உழைத்த பார்பரிக்கோ வெஸ்ட்பாலியாவில் திருத்தந்தையின் தூதுவரான பேராயர் ஃபாபியோ சிகியை சந்தித்து ஆன்மீக தெளிவு பெற்றார். திருச்சபை சட்டம், உள்நாட்டுச் சட்டம் போன்றவற்றில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் ஜூன் 14 புனித ஜோசப் கிம்னோகிராஃபர். இத்தாலி நாட்டில் சிசிலியாவில் வாழ்ந்த பிளாட்டினுஸ் அகத்தா பெற்றோருக்கு கிபி 810 பிறந்தார் கிம்னோகிராஃபர். சிறுவயதில் பெற்றோரை இழந்த இவர் கிபி 830 சிசிலியாவினை அரேபியர்கள் தாக்கியதால் தெசலோனிக்காவிற்கு இடம்பெயர்ந்த இவர் துறவியாக விருப்பம் கொண்டு தன் 15வது வயதில் துறவியானார். கான்ஸ்டாண்டினோபிள் சென்று தன் இறைப்பணிகளை மேற்கொண்ட கிம்னோகிராஃபர் அந்நாட்டு கிறிஸ்துவ மக்களிடம் புனித மரியன்னையின் பக்தி முயற்சியினை கட்டி எழுப்பி புனிதர்கள் வணக்கத்தினை நிலைநாட்டினார். கத்தோலிக்க விசுவாசத்தினை கான்ஸ்டாண்டினோபிளில் உறுதிப்படுத்திய கிம்னோகிராஃபர் கிபி 841
கான்ஸ்டான்டினோபிள் அரசனால் வெளியேற்றப்பட்டார். கான்ஸ்டான்டினோபிளிலிருந்து ரோமைக்குச் செல்லும் வழியில் கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் அடிமையாக இருந்த இவர் இடைவிடாத தன் ஜெபத்தின் மூலம் விடுதலை செய்யப்பட்டார். திருத்தந்தை 4ஆம் சிங்கராயரினால் கீழை திரு அவையின் தூதுவராக நியமனம் செய்யப்பட்ட கிம்னோகிராஃபர் கீழை திரு அவையில் நிலவியிருந்த சுரூப வழிபாட்டு எதிர்ப்பினை களைந்து கீழை திருச்சபையினை ஒழுங்கு செய்தார். தன் கடின உழைப்பினாலும் இறை பக்தியினாலும் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளைச் செய்த இவர் உடல் நலிவுற்று கிபி 886ஆம் ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். 1000ற்கும் மேற்பட்ட திருவழிபாட்டு பாடல்களை எழுதி மக்களிடம் இறைபக்தியினை வளர்த்தெடுத்த ஆயர் ஜோசப் கிம்னோகிராஃபரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஜோசப் கிம்னோகிராஃபர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே, இதோ இந்த உமது அன்பு பிள்ளைகள், இவர்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்தவ சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது, சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள், துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இந்த தினத்திலே இதோ எம் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதோ எம் கிறிஸ்தவ சகோதரன் சகோதரியுடைய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, இதோ என் சகோதரனை சகோதரியை, கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும். உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை, வேதனைகளை எல்லாம் உமது திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, கிறிஸ்தவர்களின் சகாய தாயே, உமது பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாய் இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடை கண் பாரே, திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்ம மன்னக மீட்பரின் மாண்பு